அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி பௌர்ணமி நிகழுதுங்க. இந்த பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறத 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 8ஆம் தேதி நிகழக்கூடிய பௌர்ணமியானது ஆடி பௌர்ணமியாக விளங்கக்கூடிய பட்சத்தில் இந்த பௌர்ணமி தினத்தன்று அதிசக்தி நிறைந்து காணப்படுது. இந்த அதிசக்தி நிறைந்து காணப்படக்கூடிய இந்த நேரத்தில் நவ கிரகத்தினுடைய சிறு அசைவு கூட 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம், அதிலும் ஆடி பௌர்ணமி தினத்தன்று உருவாகக்கூடிய இந்த மாற்றம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. அதில் சில ராசிக்கு இந்த விளைவு அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை தரலாம், சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை தரலாம், சில ராசிக்கு கலவையான நிலைகளை ஏற்படுத்தலாம். அந்த வகையில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு நன்மையை ஏற்படுத்த போகிறதா அல்லது தீமையை ஏற்படுத்த போகிறதா, என்ன மாதிரியான பலன்கள், எப்படிப்பட்ட நிலைகள், என்னென்ன விஷயங்களில் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இந்த நேரம் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறத விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம். இது நன்மை தீமை அப்படின்னு கலந்த வாரத்தங்களுக்கு பலன்களை வழங்கவிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். சில நேரங்களில் நன்மையாகவும் இருக்கலாம், சில நேரங்களில் அது உங்களுக்கு தீமையாகவும் இருக்கலாம். இரண்டுமே பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. ஏன்னா பெரும் அளவில் விளைவுகள் ஏற்படுத்தாத ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க பெறப்போகிறது. தங்களுடைய வாழ்வாதாரம் மேன்மையுற்று காணப்படும். இந்த நேரத்தில் தங்களுடைய முடிவுகள் அப்படிங்கிறது சரியானதாகவும் இருக்க பெறலாம். தங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது. அடுத்தடுத்து நிகழக்கூடிய திருப்பங்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு மிக பெரிய அளவில் சாதகமான நிலையை உருவாக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முடிவுகள் நல்லவையாகவே இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு அதிரடியான மாற்றங்கள் ஏற்படலாம். முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. என்றோ செய்த முதலீடின் காரணமாக தங்களுக்கு தற்போது நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் யோகமான நிலைகள் காணப்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறதுங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்பும் இந்த நேரத்தில் இருக்க பெறுகிறதுங்க. அதே சமயம் வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் மன தைரியம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம். இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. தேவையற்ற பிரச்சனைகள் தங்களை விட்டு விலகும். நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னும் சொல்லலாம். வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது. இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம். சின்ன பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள்
அதிகாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்கள் நினச்ச வேலைகளை தைரியமாக செய்யலாம். நல்ல முன்னேற்ற பாதையில் தங்களுடைய வாழ்க்கை செல்லும். அதே மாதிரி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடையுங்க. வேலையில் கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க. கவனக்குறைவாக அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம். நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. சொன்ன வாக்கை காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்க பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். செலவுக்கு ஏற்ற வகையில் கையில் பண இருப்பு இருக்கும். கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. இல்லைன்னா மாத கடைசியில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க. மற்றபடி தங்களுடைய டார்கெட்டை எல்லாம் சரியாக முடிச்சிடுவீங்க. பண விஷயத்தில் அதீதமான கவனத்தை செலுத்துவது சால சிறந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு அவ்வளவா ஏற்றது கிடையாது. ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அதீத கவனத்தோடு இருங்க. எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. நீங்கள் வயதானவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 40 வயதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுகர், பிபி இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க. உடல் பரிசோதனை முழுவதும் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம். அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் அலட்சியம் காட்ட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிரகங்கள் ஆரோக்கியத்திலையும் சரி பணம் ரீதியாகவும் சரி உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகுகிறது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வேலை பளு, வேலை அலைச்சல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. அதனால் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் குடும்பம் ரீதியாக பார்த்தோன்னா குடும்பத்தில் பெரிய அளவில் பிரச்சனை கிடையாது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கும், நல்ல அந்யோன்யம் இருக்கும், 2 பேருக்கும் மத்தியில் பரஸ்பர அன்பு இருக்கும். 2 பேரும் சேர்ந்து, அதாவது கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய முடிவுகள் நல்லவையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. பெண் பார்க்கக்கூடிய படலம், மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய படலம் ஆரம்பித்தாலும் அது சுமூகமான முடிவை எட்டாது. அதனால் சிறிது காலத்திற்கு தள்ளி போடுவது அப்படிங்கிறது நல்லது. சுபகாரிய தடை நீங்கள் பெற்றாலும் சுமூகமான பேச்சு இந்த நேரத்தில் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கிரகங்களினுடைய அமைப்பு இன்னும் திருமண யோகத்தை கொடுக்கல. ஏன்னா இந்த காலத்தில் நீங்கள் பேச்சுக்களை ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த வரன் முடிகிற மாதிரி இருந்தாலும் கூட வரன் இறுதி நேரத்தில் தள்ளி போயிடும், வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு வந்துடும். அதனால் இந்த சமயத்தில் திருமணம் தொடர்பான பேச்சுக்களை தவிர்த்து கொள்ளுங்க. கடினமான சூழல் மற்றும் கடின வேலைகளில் மன உறுதியுடன் செயல்படுவீங்க. குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சமயம் சுபமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக அதிக லாபத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. தங்களுடைய தந்தையுடன் உறவு மோசமடைய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பேச்சு மற்றும் செயலில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்றுங்க. தந்தையை அனுசரித்து செல்லுங்க. பணியிடத்தில் சில தடைகளை எதிர்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதனால் புத்திசாலித்தனமாக செயல்படுவது அவசியமான ஒன்று. தங்களுடைய ஆற்றல் மற்றும் நேரத்தை சரியான வழக்கோடு திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியும். தங்கள் முயற்சிகள் வெற்றியை நோக்கி செல்லும். உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வதால் உறவுகள் பலப்படுங்க. இந்த நேரத்தில் தைரியத்துடன் செயல்பட்டால் ஏமாற்றம் நீங்குங்க. தங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்க செய்யும். தங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம். சமூகத்திலையும் குடும்பம் உங்களுடைய புகழ் கௌரவம் அதிகரிக்க செய்யலாம். சூழ்நிலையை உணர்ந்து செயல்பட பாருங்க.
அதே சமயம் முடிவெடுக்கக்கூடிய திறன் சற்று சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அதன் மூலமாக அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக சமாளித்தும் விடுவீங்க. புதிய வேலையை தொடங்க அதில் வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்லுங்க. தங்களுடைய வேலையில் அதிக தடைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த நேரத்தில் தங்களின் ஆரோக்கியம் மேம்பட்டும் காணப்படும். உங்களினுடைய பொறுப்பற்ற செயல்களால் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். வாழ்க்கையில் மோதல்களை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு உழைத்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும்.